பரங்கிக்காய் மோர் கறி. நல்ல சூடு சோறில் வந்து நிறைய பரங்கிக்காய் சேர்த்த இந்த மோர் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காயில் நீங்கள் வேறு எந்த ரெசிப்பியும் ட்ரையே பண்ண மாட்டீங்க. இந்த மோர் கறி தான் வைப்பீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த சைட் டிஷ் வச்சு செஞ்சு சாப்பிட்டாலும். நான் இன்றைக்கி வந்து சின்ன சைஸ்லலாம் ஒரு முழு பரங்கிக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு பீஸ் கூட நமக்கு கட் பண்ணி கிடைக்கல அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ உள்ளுக்குள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தோல் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியான பச்சை மிளகு தான். ஸோ அதனால் 1 தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் அதை காலில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு சில காய் வந்து கொஞ்சம் ஸ்டீம் ஆகும்போதே நல்லா சாஃப்டாக வெந்துடும். சிலது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த டெக்ஸ்டர் பார்த்துட்டு நல்லா வேகலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதிலே வந்து நம்ம நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோட தேங்காயில் அரைச்சி சேர்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்காது. அதனால தான் பரங்கிக்காய் வேகிற டைமில் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். இதுக்காக நான் வந்து கொஞ்சம் திக்கான தயிர் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு உள்ளது தான். இந்த ஒரு ரெசிபிக்கு அறவே புளி இல்லாதது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு லைட்டான புளிப்பு இருந்தால் தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் திக்கான தயிர் 2 நாளைக்கு முன்னே ஊற போட்டு வச்சது தான். ஸோ அதனால் புளிப்பாக தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே இதில் ஆட் பண்ண போகிறேன். தயிர் வந்து நிறைய சேர்த்துட்டு தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒருவேளை உங்களோட தயிர் வந்து நல்ல லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு கொஞ்சம் கூட்டி எடுத்துக்குங்க. 1/2 தேங்காய் நான் வந்து ஃப்ரோசனாக இருந்ததுனால மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு பவுல் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாகவே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இதுவும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகு, கறிவேப்பிலை கொஞ்சமாக. தேங்காய் எடுத்தால் அதே பவுலில் நான் வந்து தயிர் மெஷர் பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 பவுல் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு 1 பவுல் சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு. பேலன்ஸு தயிரும் கூட இதிலே சேர்த்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ண போகிறேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பரங்கிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படியே நம்ம உடச்சொന്നും விடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பீஸாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து கறி நம்ம எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல லோவாகவே வச்சுட்டு அரைச்ச இந்த தயிர் தேங்காய் எல்லாமே இதிலே கலந்துக்கலாம். பவுலில் இருந்த தயிரும் மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன். லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு சூடு காட்டி எடுக்கணும். ஏன்னா லைட்டாக அது மேலே ஆவி மாதிரி வருவில்ல, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த தேங்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா தயிரெல்லாம் திரிஞ்சு போயிடும். இது வந்து லைட்டாக நம்ம சூடாக ஸ்டார்ட் பண்ணும்போதே போட்ட அந்த மஞ்சத்தூள்ன்ற கலரெல்லாம் வந்துடும். இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வருதில்ல, இந்த டைமில் நம்ம அப்படியே மெதுவாகவே கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு நல்லா உடச்சி விட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். தேங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம எவ்வளோ கலந்து விட்டாலும் லைட்டாக இந்த மாதிரி பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதை வந்து இப்போ நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு ரெசிபிக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செய்யாதீங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் குக்கிங்க்கு ஆயில் யூஸ் பண்ணோம்ல, ஃப்ளேவர் இல்லாதது அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் பேலன்ஸாக கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்க போகிறோம். அதே அளவுக்கு வெந்தயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் வந்து லைட்டாக அந்த பொன்னிறம் ஆகிட்டு தான் நம்ம வந்து கறியில் ஆட் பண்ண போகிறோம். பாதி வந்து நல்லா குக் பண்ண கையோட 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த சட்டியில் தான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் தாளிப்போட. ஸோ இவ்வளவு தான், மோர் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கறிக்கு வந்து நம்ம நான்வெஜ் வெஜிடேரியன் எது வேണമെങ്കിലും காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பரங்கிக்காவோட லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, நம்ம சேர்த்த பச்சை மிளகு, நீரோட புளி எல்லாமே கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு தான். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸு மட்டும் போதும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தயிரெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பரங்கிக்காய் மோர் கறி நீங்களும் ரெடி பண்ணலாம்.